என்னுடைய அருமை நண்பர் வைரமுத்து இருக்கிறாரு, தமிழ் பேச வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் அவரை தொலைபேசியிலே கூப்பிடுவேன். நான் தவறாக தமிழ் பேசினாலும் இந்த வைரமுத்து சங்க இலக்கியங்களை படித்த கவிஞர், அவர் மக்களுக்கு புரியும்படி எழுதுவார். அவரை மாதிரி ஒரு கவிதை எழுதக்கூடிய காலத்திலே நான் பிறந்தேன் இருந்தேன் என்பதே எனக்கு ஒரு சந்தோஷம். நான் வைரமுத்துவை புகழவில்லை, அவர் எழுதுகின்ற கவிதைகளை புகழ்கிறேன், சங்க இலக்கியத்தை புகழ்கிறேன். அந்த சங்க இலக்கியம் கடினமான ஒன்று, அதை மற்றவர்களுக்கு தமிழ் புரியும் வரையில் சொல்லுகிறாரே என்று எனக்கு ஆசை. நான் அவரிடம் தமிழ் பேசுவேன். அது மாதிரி சிறு வயதுல இங்க ஒரு ஹோட்டல் இருந்தது. கண்ணதாசன் ஒரு முறை என்ன ஸ்கூட்டர்ல இருக்கும்போது குடிச்சிட்டு போயிட்டார். அவருடைய தமிழை நான் ரசிப்பேன். கண்ணதாசனை நான் கம்பர் என்றே சொல்வேன். ஏனென்றால் நான் கம்பரை பார்த்ததில்லை, கண்ணதாசனை பார்த்திருக்கின்றேன். ஏதாவது நீங்க படித்த கவிதை ஞாபகம் இருந்தா அதை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, சன்னலிலே தென்றல் காற்று வீசும், தனியறையோ அமைதியினை உண்டு பண்ணும், மென்மையுது பஞ்சனையோ துயில்க என்று விளம்பும், அவன் உள்ளம் அங்கு இருந்தால்தானே, கண்ணலிலே சாதெடுத்து கண்ணீரா இதை வைத்து காற்றிடை புகா வண்ணம் கட்டி அணைத்தானேன். எனக்கு இந்த கடைசி லைன்ல தான் டவுட். இன்னைக்கு வரைக்கும் நான் இது வரைக்கும் யாரையும் அந்த மாதிரி கட்டி அடிக்க முடியல. என் தொப்பை தடுக்கிறது, காற்று புகுகிறது. என்றாவது ஒரு நாள் என் தொப்பையினை சரி செய்து ஒரு 6 பேக் 7 பேக் எல்லாம் போட்டு நான் கட்டிப்பிடித்து அந்த அனுபவத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு நாள் ஞாபகம் வச்சிருக்கீங்கிறப்போ அது எவ்வளவு தூரம் உங்களை தாக்கத்துல ஏற்படுத்தி? எல்லாமே எனக்கு தாக்கம். நீ இது தமிழ் ஆக்கம், தமிழ் படிக்கவில்லை, தமிழின் மேல் காதல், தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை. புதுசா ஒரு பிசினஸ் மாடலை கிரியேட் பண்றது, அதாவது புதுசா ஒரு பிசினஸ் கிரியேட் பண்றது, அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கரண்டா நான் இருக்கிற ஜியோ அதெல்லாம் எடுத்துக்கிறேன், அம்பானி அவங்களோட குரூப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஆல்ரெடி இங்க சக்சஸ் ஆயிருக்கும், அதை அவங்க ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ரெண்டுமே தவறில்லை. நீங்க அம்பானின்னா ஜியோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அம்பானி ஒரு ராமர் மாதிரி, நான் அனுமான் மாதிரி. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஓகே, அல்லது அனுமானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ராமரை விட்டுருவோம். தோல் கண்டா தோலே கண்டான்னுவாங்க. நீங்கள் ஜியோவை பார்த்தீங்கன்னா ஜியோ தான். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுங்க, ஓகே, பணம் நான் தரேன். என்னால் கோடி கொடுக்க முடியாது, ஆனால் லட்சங்கள் கொடுக்க முடியும். ஆனால் லட்சங்கள் என் லட்சியம் அல்ல, ஓகே. ஸோ அந்த 1 லட்ச ரூபா கையில் கொடுக்குறேன், ஓகே, செலவு பண்ணுங்கன்ற. அந்த பணத்தில் ஒரு 5 பேருக்கு ஒரு கண்டிஷன் போடுவேன், ஓகே. அந்த 5 பேருக்கும் அந்த பணம் போகக்கூடாது, அது இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணணும்னு. அப்புறம் சிவா இந்த பணமே வேணாம், நீயே வச்சுக்கியான்னு கொடுத்துட்டு போயிடுவேன். யார் யார் 5 பேர்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் பாதி, 2 பேர் ஆச்சு. 3 பேர் அடானி. நீ ஏர்போர்ட்டுக்கு போவ, கையில் 1 லட்ச ரூபாய்க்கு சொன்ன சும்மா இருப்பியா? கோயம்புத்தூர் போகிற, கொடைக்கானல் போதும், ஏர்போர்ட்டுக்கு போ, அங்கே நீ அடானிக்கு பணம் கொடுக்கணும், ஓகே. டாட்டா ஏர்லைன்ஸில் போவ, அப்போ டாட்டாவுக்கு பணம் கொடுக்கணும், ஓகே. ஏதாவது சிப்ஸ் பாக்கெட்டை கடையில் போய் வாங்குவேன், மாட்டில் வாங்குவேன், ஓகே, அல்லது ஃபோனில் பேசுவேன், ஜியோவுக்கு பணம் கொடுக்கணும்.